இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத வசனம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிற வேத வசனங்களை தேவரீர் நீரே எங்கள் மனதில் பதிய உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அடியாளை மறைத்து பேசுங்க, குற்றம் குறைகளை மன்னிங்க. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். துதிக மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தயவாண்டி கொள்கிறேன் பிதாவே. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் ஆண்டவரை பற்றி நிறைய, ஆண்டவரின் பிறப்பை குறித்து நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு சிறப்பான நோக்கத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். முதலாவது நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு மீட்பை ரட்சிப்பை அருளுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அது மட்டுமல்ல, சாத்தானின் சக்தியிலிருந்து மனகுலத்தை மீட்டு எடுப்பதற்காகவும் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்காக வந்திருக்கிறார். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு மறுபிறப்பை கொடுப்பதற்காக வந்தார். அது மட்டுமல்ல, பிதாவோடு நாம் உறவு கொள்வதற்காக, பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்காக வந்தார். அவர் சொன்ன என்னை கண்டவர் பிதாவை கண்டான்னு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது இது ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இந்த வசனம். எந்த சூழ்நிலையில் சொன்னார்ன்றதை பார்ப்போம். ஏசாயா மூன்று காலங்களில் மக்களிடம் பேசினார். பாபிலோனியர்கள் இஸ்ரேல் மக்களை சிறைப்பிடிக்க முன்னும் பேசினார், சிறைப்பிடித்த பின்பும் பேசினார், சிறையிலிருந்து விடுபட்ட பின்னும் பேசினார். இப்பொழுது அவர் எந்த சூழ்நிலையில் பேசினார் என்றால், இஸ்ரவேலின் ராஜ்யத்தை அந்த நாட்களில் அரசாண்டவர் பெக்கா என்ற அரசன். ஆனால் யூதா நாட்டை ஆண்டு வந்தவன் ஆகாஸ் என்ற ராஜா. அசீரியர்கள் இந்த நாட்டை இஸ்ரேல் ஜனங்களோடு போரிட வந்தார். அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ராஜா பெக்கா தன்னோடு போரிட வரும்படி யூத ராஜாவாகிய ஆகீஸை கேட்டான். ஆனால் ஆகாஸ் அதிகமாக ஆகாஸிடம் கேட்டான். ஆனால் ஆகாஸ் அதிகமாக பயந்தார். ஏன்னா ஆகாஸிடம் படை பலம் இல்லை. அதிகமாக பயந்து என்ன செய்தார், அசீரியா ராஜாவுக்கு ஒரு பெருந்தொகை கொடுத்து அனுப்பி தனக்கு உதவி செய்ய வேண்டினார். அந்த எதிரிகள் பலம் இழந்து காணப்பட்டதால் யூதா மக்கள் நமக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வாரா அல்லது நம்மை கைவிட்டு விட்டாரா என்று அறியாமல் இருந்தனர். ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள், பாவங்களில் விழுந்து விட்டார்கள். இந்த ஆகாஸ் ராஜாவும் செம்மையான வழியில் ஆட்சி நடத்தவில்லை. அதனால தான் அந்த மக்கள் அதிகமாக என்ன செய்தார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை கைவிட மாட்டார் என்பதைத்தான் இந்த 9:6ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார். அந்த வசனத்தில் தான் அவர் என்ன சொல்கின்றார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது இயேசு கிறிஸ்துவின் நாமங்கள், ஆண்டவருடைய பண்புகள் இந்த வசனத்தில் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கணும். அவர் தான் என்ன செய்வார், நம்மை ஆளுவார்.
அப்படின்றார். இதில் இந்த வசனங்களை கூறுகின்றார். இதில் நாம் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அதிசயமானவர், ஒண்டர்ஃபுல் காட். அதாவது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மனோவா தனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது தேவதூதன் அவனிட்ட பிரசன்னமாகி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்கிறார். அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுது தான் அவன் கேட்குறான், நாமம் என்ன? அப்போ தான் ஆண்டவர் மூலமாக இந்த செய்தி வந்தது என்பதை அறிந்து நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது அதிசயம் அப்படின்னு சொல்கிறார். அதிசயமானவர். ஏன்னா ஆண்டவர் எல்லாமே அதிசயம்தான். கன்னி வயிற்றில் பிறந்தது ஒரு அதிசயம். இந்த உலகத்தில் பாருங்கள், நோயாளிகளை எல்லாம் குணமாக்கினார். அது மட்டுமல்ல, அவர் எல்லா மரித்தவர்களை கூட எல்லாரையும் உயிரோடு எழுப்பினவர். அவருடைய போதனைகளும் மிகவும் அதிசயமான போதனைகள். அவருடைய வாழ்வு, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் அதிசயமானது. அவரது மரணமும் உயிர்த்தெழுதலும் அதிசயமானது. அவரது மரணம் உயிர்த்தெழுதல் தான் மிக சிறப்பான ஒரு அதிசயம்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஆண்டவர் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால் தான் நம்ம அதிசயமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்தது பார்க்குறோம், நம்ம ஆலோசனை கர்த்தர், கவுன்சிலர். இஸ்ரேல் நாட்டில் ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்தில் ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஆலோசனைக்காரர்களை நியமித்தனர். மக்களை நல்ல முறையில் வழிநடத்துவதற்காக அவர்களுடைய ஆலோசனையை கேட்பது அவர்களுடைய வழக்கம். அதில் பார்க்குறோம், நம்ம தாவீது அகிதோப்பேல் என்ற ஒரு ஆலோசனைக்காரரை வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஆனால் அவன் நல்ல ஆலோசனைகளை சொன்னான். அவனுடைய வாக்கு தேவ வாக்கு போல இருந்தது. ஆனால் அப்சலோமிடம் அவன் என்ன செய்தான்? அவனுக்கு அப்சலோமை சார்ந்து விட்டான். அதனால் அப்சலோமும் அவனுடைய ஆலோசனையை கேட்காமல் அர்க்கியனாகிய ஊசாவின் ஆலோசனையை கேட்டனால அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ உலகத்தில் ஆலோசனை சொல்கின்றவர்களை விட நம்முடைய ஆண்டவர் ஒரு சிறந்த ஆலோசகர். ஏன்னா ஏசாயா 28:29 நாம் வாசிக்கிறோம், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று ஏசாயா கூறுகிறார். அவர் ஒரு சிறந்த ஆலோசகர். அவருக்கு மனிதரை பற்றி யாருமே கூற வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷருக்குள் இருப்பதே அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அவர் மக்களுக்கு நல்ல ஆலோசனையை பரிபூரணமாக கொடுத்தார். ஏனெனில் அவர் எல்லாருடைய உள்ளத்தை சோதித்து அறிகிறவர். யோவான் 2:25 நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஆலோசனை யாரும் கொடுக்க தேவையில்லை. நம்முடைய பிரச்சனைகளிலும் பாருங்கள், ஆண்டவரை நாம் முதலிடம் வைத்து அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டியது அவசியம். உலக பிரகாரமாக நம்ம நிறைய பேர் ஆலோசனை கேட்குறோம், அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளில் நம்முடைய சரியான பாதையில் நடத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்து, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்போ நம்ம ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். நம்ம கவலையெல்லாம் தன்னிடம் கூறும்படி சொல்லுகிறார் இல்லையா? நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறார். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்ல யாருமே தேவையில்லை. அவரே சிறந்த ஆலோசகர். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர். ஆனால் அவருடைய அன்பு மிகவும் ஆழமும் உயரமுமானது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்த நாள் தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். தாவீது ராஜாவை பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனையின்படியே எல்லா காரியங்களையும் செய்தார். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே நீ மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்னு சொல்றார். சங்கீதம் 73:24 கூறுகிறார், தேவனே உமது ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139:17. அப்போ எவ்வளோ அருமையாக ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் ஏசாயா சொல்கிறார் பாருங்க, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கடினமான பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் பயந்து நாம் சோர்வடைந்து
கவலைப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரோட ஆலோசனையை கேட்கும் பொழுது, நாம் நிச்சயமாக எந்த வழியிலாவது நமக்கு நல்ல ஆலோசனையை தருகின்ற தேவனாய் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், மைட்டி காட். மைட்டி காட், காட் ஆஃப் ஸ்ட்ரென்த், பலத்தை கொடுப்பவர். காட் ஆஃப் பவர், வல்லமையை கொடுப்பவர். காட் அவர் ஹீரோ, நமக்கு அவர் தான் என்னது தலைவர். காட் அவர் வாரியர், நமக்காக அவர் யுத்தம் செய்வார். வல்லமை உள்ளவர், அவரை போல வல்லமை யாருக்கும் கிடையாது. ஏன்னா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லைன்னு எபிரேயர் 11:3 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம்னு அதே வசனத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பல்வேறு காலங்களில் பல்வேறு வழிகளில் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் தம்முடைய வல்லமையினால் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இப்போது பிதாவின் வலது பாசத்தில் வீற்றி இருக்கிறார். அதனால் இந்த கடைசி காலத்தில் இந்த குமாரன் மூலமாக நம்மோடு ஆண்டவர் என்ன செய்கின்றார், பேசுகின்றார். அவருடைய வல்லமையான கிரியை எதுனா அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதல் தான். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் 2:24 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லும் போது பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையாய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் என்று யோவான் 5:26 பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் வல்லமை உள்ளர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது, விசுவாசிகளாகிய நமக்குள் இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துக்கு வந்த வல்லமை, அந்த வல்லமை பிதாவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அந்த வல்லமையினால தான் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்கு உரிய நல்ல பண்புகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளால் சுயமாக ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பொறுமை வேணும், நமக்கு சாந்தம் வேணும், இச்சை அடக்கம் வேணும், ஆவின் கனிகள் வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் நம்மால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடாது, அது நம்மால் முடியாது. ஆண்டவர் தான், அவருடைய ஆவிக்குரிய வல்லமை இருந்தால் மட்டும்தான் இந்த பண்புகள் எல்லாம் நமக்கு வர முடியும். கர்த்தரின் கிருபை தான் நமக்கு இந்த வல்லமையை தரும். அதனால்தான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15:10 ஆகிலும் நாம் இருக்கிறது தேவ கிருபையினால் தான் சொல்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று யோவான் 1:16 யோவான் கூறுகிறார். அதனால் நமக்கு சொந்த பலம் கிடையாது, கிருபை தான் நம்மை பலப்படுத்துகிறது. நாம் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவராக இருக்கிறேன் என்று பவுல் கூறுகின்றார். காரணம் ஆண்டவருடைய வல்லமையை அவர் விளங்குவது தான் காரணம். இன்று நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தை வைத்து அவருடைய வல்லமையை நம்ம சோர்வுற்று நாம் திடனற்று பலனற்று போகக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமையை பெற வேண்டும். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக என்று பவுல் எபேசியர் 3:20-21 நம்முடைய பலவீனத்தை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் விசுவாசத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அவரது வாக்குத்தத்தத்தின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. அவர் தகப்பனை போல பண்புகளை உடையவர். தம் பிள்ளைகளுக்கு கொடுக்க, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க, தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டி பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாருங்கள், அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதான ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தகப்பனை போல மென்மையானவர், மனதுருக்கம் உடையவர், கடினமான உள்ளம் உள்ளவர் அல்லர். பாருங்க, நாயினூர் விதவை, அவள் ஒரு காலத்தில் அந்த விதவை மரித்து போய் தன்னுடைய மகனை அடக்கம் பண்ண சென்றும் பொழுது அவள் மீது மனதுருகி அழாதே என்று கூறுகின்றார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் தொய்ந்து போனவர்களாக சிறைப்பட்டவர்களாகவும் இருந்தபடியினால்
அவர் என்ன செய்தார்? அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நாம் மத்தேயு 10:36 பார்க்கிறோம். ஏன்னா இயேசுவானவர் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏசாயா சொல்லிவிட்டார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் நித்திய பிதா என்று அறிந்திருக்கிறார். சாகும் தருவாயிலும் பாருங்கள், இயேசு ஒரு கள்ளனை ரட்சிக்கிறார். தன்னை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கும்படி வேண்டினார். தன் தாய்க்கு ஒரு புகலிடத்தை கொடுத்தார். மனதுருக்கம் உள்ளவர். லாசரு இறந்திருக்கும் பொழுதும் அவருடைய கல்லறை பக்கத்தில் வைத்தவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார்னு பார்க்குறோம். மனதுருக்கம் உள்ளவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதனால் நாம் தாராளமாக நம்ம ஆண்டவரிடம் எல்லா காரியங்களையும் நாம் ஒப்படைக்கலாம். ஆண்டவரிடம் எல்லா ஆலோசனையும் கேட்கலாம். அவர் வல்லவர். அதனால் அவர் ஒரு தகப்பனை போல நம்ம கவனிக்கிறவர். அதனால் நம்முடைய கவலைகள் எல்லாத்தையும் பாரத்தையும் தைரியமாக அவர் பாதத்தில் நாம் வைக்கலாம். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு செவி கொடுக்கிறார், நம் மீது மனதுருக்கம் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நித்திய பிதாவாக அவர் இருக்கிறார். நம்ம உலக பிரகாரமான பிதாவில் நாம் நித்திய காலமாக அந்த பிதாவோட தான் வாழப்போகிறோம். அடுத்தது பார்க்குறோம், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு. சமாதான பிரபு என்று அழைக்கப்பட காரணம், அவர் முறிந்த உறவுகளை சேர்ப்பவர், நல்ல வாழ்வை கொடுப்பவர், நித்திய வாழ்வை கொடுப்பவர். இதனால்தான் இவர் சமாதான காரணர் என்று அழைக்கப்படுகின்றார். மீகா 5:5 மீகா தீர்க்கதரிசியும் கூறுகின்றார். இவர் பிதாவோடு சேர்ந்து செயல்படுவதால் சமாதான பிரபு. ராஜாவோட ஒரு பிரபுவும் சேர்ந்து செயல்படுவது போல பிதாவோடு சேர்ந்து இவரும் என்ன செய்கின்றார்? செயல்படுகின்றார். சமாதான தூதுவராக இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததனால தான் அவர் என்ன செய்கின்றார்? இவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். சமாதானத்தை கொடுக்க வல்லவர். இன்னைக்கு எப்படி சமாதானத்தை எல்லாம் கொடுக்கிறார் என்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிதாவோடு உள்ள சமாதானத்தை தருகிறார். பிதாவோடு நம்ம சமாதானத்தை தருகிறார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். இப்போ சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. நாம் முற்காலத்தில் அவரை விட்டு வெகு தூரம் விலகி போனோம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் என்ன ஆனோம்? சமீபமானோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார்னு பார்க்கிறோம். ஆகவே நமக்கு பிதாவோடு உள்ள சமாதானத்தை நமக்கு தருகின்றார், உறவை தருகின்றார். ரெண்டாவது பார்க்குறோம், நம்முடைய சூழ்நிலைகள் சமாதானம் தருகிறார். நமக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு யோவான் 16:33 கூறுகின்றார். அதுக்கப்புறம் பாருங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தை நம்ம கடந்து செல்லும் பொழுது பல துன்பங்களை நாம் சந்திக்க நேரிடும். அப்போ ஒளியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு அவர் சமாதானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். உலக நம்மளை பகைக்கலாம். இயேசு கிறிஸ்து எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு அவரை கொலை செய்தனர். ஆனாலும் ஆதாமுடைய பாவத்தினால்தான் இந்த மனித குலத்தில் பாவம் உள்ளே பிரவேசித்தது. அப்போ ஆண்டவர் வியாதிகள், நோய்கள், கவலைகள், ஆபத்துகள், பலவிதமான பாவங்களை நாம் செய்கிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். இப்படிப்பட்ட நாம் சூழ்நிலையில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக இந்த உலக பிரச்சனையில் இருந்து நம்மளை என்ன செய்கின்றார்? பாதுகாப்பார். நமக்கு ஒரு சமாதானத்தை தருவார். நம்ம கவலையோடு இருக்கும் பொழுது நாம் நன்றாக மன்றாடி ஜெபித்து பார்க்கும் பொழுது ஜெபித்து முடித்தவுடன் நம்முடைய மனத்தில் ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த அனுபவம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கிறிஸ்துவை பின்பற்றவருடைய பிரச்சனை வித்தியாசமானது. நாம் சமாதானமாக ஆண்டவரோடு இருந்தால் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தார், அதனால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்மை பயமுறுத்துகிற காரியங்களை உடனே ஜெபத்தில் வைக்க வேண்டும். நாம் இயேசுவிடம் நம் பிரச்சனைகளை கூற வேண்டும். அவர் ஒருவரால் தான் எல்லாம் கூடும்.
ஏன்னா அவர் சமாதானம் தருவேன்னு சொல்லிக்கிறார். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுதும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சென்றார். யோவான் 14:27 பார்க்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்றார். எம்மாவு சீஷர்கள் பாருங்க, பயந்து கொண்டே அவர்கள் கலக்கம் அடைந்து, இயேசுவானவர் மரித்தார், இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறார்னு சொல்றாங்களே, கலக்கத்தோடு 2 பேரும் போகும்பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர் போய் வேத வாக்கியங்களை எல்லாம் விளக்கி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, எங்களோடு தங்கியிரும்னு சொன்ன பிறகு அங்கு இருந்து அவர் சமாதானம்னு சொல்றார். சமாதானத்தை தான் வைக்க போகிறேன்னு சொல்றார். 3வது நம்ம பார்க்குறோம், குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையுமே நாடக்கடவோம்னு ரோமர் 14:19 பவுல் கூறுகிறார். அதாவது நாம் கிறிஸ்துவுடன் நாம் இணையும் பொழுது சமாதானம் வரும். குடும்பங்களில் இன்னைக்கு பார்க்குறோம், பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், இவர்களிடெல்லாம் அதிகமான பிரிவினைகள் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். கணவன் மனைவி பிரிவினைகள்லாம் ரொம்ப அதிகமாகி கொண்டு போகிறது. காரணம் என்ன? சமாதானம் குடும்பத்தில் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவரிடம் இந்த சமாதான பிரபு என்ன செய்வார்? நம்ம ஆண்டவரிடம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக சமாதானத்தை தருவார். அப்போதான் நமக்கு உண்மையான சமாதானம் கிடைக்கும். ஆண்டவரால் தான் அது முடியும், மனுஷரால் அது முடியாது. அதனால் குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, சமாதான குறைவுகள் ஏற்படும் பொழுது, நம்ம யாரும் வெறுக்கும் பொழுது நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது சமாதான பிரபுவாகிய அவர் நமக்கு நிச்சயமாக சமாதானத்தை தந்து நமக்கு சமாதானத்தை அதிகமாக கொடுக்க வல்லவர் அவர் ஒருவரே. அதனால் குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. கொலோசையர் 3:15 பார்க்குறோம். அதே மாதிரி பிலிப்பியர் 4:4 நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய சிந்தனைகளையும் தேவ சமாதானம் காத்துக்கொள்ளும். அப்போ தேவ சமாதானம் நமக்கு வரும். ஆண்டவரை நோக்கி நம்ம விண்ணப்பங்களை தேவ சமாதானம் உள்ளத்தில் என்ன செய்யும்? அழுகை செய்யும். நாம் அவ்வளோ கவலையோடு கலங்கி இருந்தாலும் ஆண்டவருடன் ஜெபிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை நாம் பெறுவோம். அது மட்டுமல்ல, மற்றவர்களோடு எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்பிக்கிறார். ஆவியானவர் தான் நம்மை வழிநடத்துகிறார். அதனால் ஆண்டவர் அந்த சத்தியத்தை முதலாவது நாம் இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால் உண்மையான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து தான் தர முடியும். அந்த சமாதானத்தை வேத வசனங்களின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் வேத வசனங்களை நாம் அதிகமாக தியானிப்போம். அடுத்தது பார்க்குறோம், நித்திய சமாதானத்தை தருகிறார். ஏசாயா 9:7 சொல்கிறாரு, தாவீது சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவு இல்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய சமாதானத்துக்கு முடிவே கிடையாது. நாம் ரட்சிப்படைந்ததனால் ஏற்கனவே நம்ம சமாதானம் பெற்றுள்ளோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளில் கவலைகள் பிரச்சனைகள் வரும்பொழுது, நமக்கு சமாதான குறைவு ஏற்படும் பொழுது ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் நாம் சமாதானம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கோம். சில வேளைகளில் சாத்தானால் நமக்கு சமாதான குறைவு ஏற்படுவது உண்டு. சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணுவோம். கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த எதிரியான சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவான், பாவம் செய்ய தூண்டுவான், பயத்தையும் கவலையும் கொண்டு வருவான், பிரிவினைகளை கொண்டு வருவான், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க என்னென்ன முயற்சி செய்யணுமோ அவைதான் செய்வான். ஆனால் ஆண்டவர் சமாதான பிரபு. ஆனால் அதை ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அந்த சமாதான பிரபுவாகி அவர் நம்மளை விடுதலையாக்குவார். அவர் ஒரு நாள் வருவார், வந்து தங்கள் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்பொழுது நாம் தெய்வீக சமாதானம் பெறுவோம். ஒரு நல்ல வசனம் ஏசாயா 26:3, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஏசாயா 26:3 வாசிக்கிறோம்.
அப்போ நாம் அவரில் இளைப்பாற வேண்டும். அவரது வாக்குத்தத்தங்களை நாம் மனதில் கொண்டு நாம் வாழ்ந்தால் அவர் நம்மை தாங்குவார் என்று நான் நம்ப வேண்டும். முழு மனதோடு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது இயேசு கிறிஸ்து அதிசயமானவராகவும் ஆலோசனை கர்த்தராகவும் வல்லமை உள்ளவராகவும் நித்திய பிதாவாகவும் சமாதான பிரபுவாகவும் அவர் நமக்கு இருக்கிறபடியால் நம்மை பயம் துக்கமும் நம்மை அணுகாது. எவ்வளவோ ஆறுதலும் சமாதானம் நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும். இந்த எண்ணத்தை நாம் எப்பொழுதும் நாம் முன்வைத்து நம் பரம தகப்பனின் ஆலோசனையின்படி நடந்து அவரது உண்மையை உணர்ந்து சமாதானம் கண்டடைவோமாக. ஆமேன்.